Hi everyone. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது MCQs on Digital Signal Processing. Digital Signal Processingல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் வந்து Z டிரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள வீடியோஸ் MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஃபினேஷன் ஃபார் Z டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சம் காமன் Z டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது பேஸ் பண்ணி உள்ள MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன், போன வீடியோட கண்டினியூவேஷன் இதில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் x of infinity if x of z is equal to z plus 1 divided by z minus 0.6 whole square. ஸோ x of z கொடுத்துருக்காங்க, x of infinity கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, it is nothing but final value theorem. It is nothing but final value theorem. So final value theorem படி x of infinity is equal to limit z tends to 1 z minus 1 x of z. So இப்போ final value theorem நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கும் x of infinity தான் கேட்டிருக்காங்க. So x of infinity is equal to limit z tends to 1 z minus 1 multiplied by x of z. X of z is z plus 1 divided by z minus 0.6 whole square. So this is equal to z 1 substitute panna I will get 0 into 1 plus 1 divided by 1 minus 0.6 whole square I will get. So 0 into something is 0. So this is my answer. Answer is included in the solution B. Option B left. Okay. So அடுத்து find the Z transform of a signal given by x of z is equal to 1 by 4 into z minus 1 multiplied by 1 minus z power minus 4 divided by 1 minus z inverse whole square. So x of z கொடுத்திருக்காங்க. So find final value. So final value கேட்டிருக்காங்க. So final value is again x of infinity. So use final value theorem. So use final value theorem. Okay sir. So இதில் பார்த்தோம் அப்படின்னா z power minus 4 z power minus 1, அதாவது z power நெகட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா இஸ் x of infinity is equal to limit z tends to 1 minus z inverse multiplied by x of z. Okay sir. So we apply final value theorem. Limit z tends to 1 minus z inverse multiplied by x of z. X of z is 1 by 4 into z power minus 1 into 1 minus z power minus 4 divided by 1 minus z inverse whole square. Okay. எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ், இங்கே ஒரு 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டினாமினேட்டில் 1 மைனஸ் இசட் இன்வர்ஸ் மட்டும் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு 1 by 4 இசட் இன்வர்ஸ் என்ன சார் பண்ணுறது. அடுத்து அப்படி பார்த்தோம்னா இங்கே 1 மைனஸ் இசட் பவர் மைனஸ் 4 இருக்கு இல்லையா. ஸோ ஐ கேன் ரைட் இட் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை நம்ம வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ வில் கெட் அஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ் 1 ஸ்கொயர்
minus z power minus 2 whole square. A square minus b square in the format a plus b, a minus b. So I can write it as 1 plus z power minus 2 1 minus z power minus 2 divided by 1 minus z power minus 1. Okay sir. So இது திரும்பவும் நம்ம என்ன பண்ணலாம், simplify பண்ணுங்க. So இன்னமும் நம்ம simplify பண்ணா we will get 1 divided by 4 multiplied by z inverse 1 plus z power minus 2. So திரும்பவும் இது வந்து 1 minus a square minus b square இருக்கு இல்லையா, ஸோ திரும்பவும் என்ன பண்ணிக்கலாம், a plus b a minus b ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ 1 plus z power minus 1 1 minus z power minus 1 divided by 1 minus z power minus 1. Okay, so இப்போ simplify பண்ணோம் அப்படின்னா 1 minus z inverse 1 minus z inverse நமக்கு cancel ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம simplify பண்ணிட்டு then we apply limits. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் simplify பண்ணலாம். z tends to 1 இந்த 1 by 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த z inverse write it as 1 by z, அடுத்து 1 plus z power minus 2 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து simplify பண்ணோம் அப்படின்னா I will get z square plus 1 divided by z square. I will get like this. அடுத்து 1 plus z inverse இருக்கு இல்லையா, 1 so 1 plus z inverse I can write it as 1 plus 1 by z, LCM எடுத்தோம்னா z plus 1 by z அப்படின்னு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் z square plus 1 by z square வந்துருக்கு. So I get z plus 1 divided by z. Okay sir. ஸோ இதை இப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம simplify பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எதுவும் simplify பண்ண முடியாது. ஸோ apply the limits. ஸோ limits z க்கு பதில் 1 apply substitute பண்ணுங்க. ஸோ 1 divided by 4 into 1 by 1 into 1 plus 1 is 2 divided by z is 1, 1 square is 1 multiplied by 1 plus 1 is 2 divided by z is 1. So 4, so here 4, 4, 2, 2. So I will get my answer as 1. So this is my answer. So the answer options irukka appdinu pathomna, yes it is in option C. Okay. So we move to next problem. The z transform of this sequence is given by x of n is given by x of z is equal to 1 divided by 1 minus 2 z inverse whole square. So x of z கொடுத்திருக்காங்க. அடுத்து with the region of convergence z greater than 2 find x of 2. x of 2 கேட்டிருக்காங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு simplest method and the only method is apply inverse z transform. Use inverse z transform. Okay sir. So inverse z transform பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ x of z is equal to 1 divided by 1 minus 2 z power minus 1 whole square. ஸோ இதை நியூமரேட்டர் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டா 1 minus 2 z power minus 1 whole square minus 2. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம போய்க்கலாம். we apply power series expansion method. இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் மெத்தட் நம்ம போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இட் இஸ் சிமிலர் டு
binomial expansion. ஓகேங்களா? ஸோ binomial expansion என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். Binomial it is in the form of binomial expansion. So binomial expansion body, my formula is 1 plus x whole power n is equal to 1 plus nx plus n into n minus 1 divided by 2 factorial x square plus n into n minus 1 n minus 2 divided by 3 factorial x cube plus இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷனை இது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன, வாட் இஸ் மை ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் 1 minus 2 z inverse whole power minus 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா from these two equations let x is equal to minus 2 z inverse. x க்கு பதில் minus 2 z inverse இருக்கு. அடுத்து n equal to, ஸோ n-க்கு பதில் இங்கே என்ன இருக்கு அப்படின்னா I am having minus 2. ஸோ இதை கொண்டு போயிட்டு நம்ம ஜென்ரல் எக்ஸ்பென்ஷனில் என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 1 minus 2 z power minus 1 whole square is equal to 1 plus, here n is minus 2, x is minus 2 z inverse plus n is minus 2 minus 2 minus 1 minus 2 minus 1 is minus 3 2 factorial x square, so minus 2 z power minus 1 whole square. So இதே மாதிரி you can expand. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் I will get 1 plus 2 into 2 4 z inverse plus இங்கே பண்ணோம் அப்படின்னா minus into minus plus 3 into 2 6 6 divided by 2 factorial is 2. இங்கே பார்த்தோம் அப்படின்னா minus 2 z inverse whole square is 2 square is 4 z power minus 2. Okay, so simplify this 1 plus 4 z inverse. So இது simplify பண்ணோம் அப்படின்னா this is 2 times, so 6 into 2 12, so I will get 12 z power minus 2 plus and above. So 1 minus 2 z power minus 1 whole square. Okay sir, so இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, இதில் இருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா this is nothing but x of z. நான் இதை என்னன்னு எடுத்துக்கலாம்னா I can take it as x of z. So my x of z is 1 plus 4 z inverse plus 12 z power minus 2. கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. So this is my x of z. Okay, so இதை நான் ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணேன் அப்படின்னா I will get as this value as x of 0, this is nothing but x of 1, this 12 is nothing but x of 2. So கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா x of 2 is asked. So therefore x of 2 is 12. So this is the final answer. So 12 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is in C option. Okay, அடுத்து let x of n equal to x of minus n, x of n is equal to x of minus n கொடுத்திருக்காங்க. அடுத்து x of z be the z transform of x of n. x of n ஓட z transform வந்து x of z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து if 0.5 plus j 0.25 is a 0 of x of z, which of the following
must also be 0 of x of z. Which of the following must also be 0 of x of z? So x of n கொடுத்திருக்காங்க, அதுக்கு z transform x of z and x of n is equal to x of minus n. அடுத்து ஒரு 0 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க, இன்னொரு 0 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே சார். So how to solve this? It is given as x of n equal to x of minus n. Okay sir. So x of n க்கு z transform எடுத்தா I will get x of z. அதே மாதிரி x of minus n க்கு if I take z transform by time reversal property, I will get x of 1 by z. I will get x of 1 by z. Okay sir. ஸோ வேற என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு போல் கொடுத்துருக்காங்க. z1 போல் is 0.5 plus j 0.25. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்ட் டைம் ரிவர்சல் எடுத்திருந்தா என்னென்ன வரணும்? இசட்டுக்கு பதில் 1 by z அப்படின்னு வரும். ஸோ therefore by this property my second 0 will be 1 divided by 0.5 plus j 0.25. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, I will get 0.5 minus j 0.25. சரி, காஞ்சிகேட்லாம் தேவையில்லை, ஆன்சர் வராது. ஸோ இதுதான். ஸோ 1 divided by 0.5 plus j 0.25. ஸோ இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், இட் இஸ் அவைலபிள் இன் சாய்ஸ் பி. ஓகே. ஸோ அடுத்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்சஸ் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ். ஸோ இஃப் ஆல் தி போல்ஸ் ஆஃப் h of z are outside the unit circle, then the system is said to be it is unstable. ஸோ எல்லா போல்ஸுமே கொடுத்துருக்க எல்லா போல்ஸுமே அவுட்சைட் தி யூனிட் சர்க்கிள் இருந்தா அந்த சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகே. Inside the unit circle இருந்தா it will be Bibo stable and causal. Inside the unit circle இருந்தா it will be Bibo stable and causal. It outside the unit circle ங்கிறதுனால it is unstable. அடுத்து which one of the following is the bounded signal? ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறதுல எது பவுண்டட் சிக்னல்னு கேட்டிருக்காங்க. எப்படி சார் பவுண்டட் சிக்னல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, absolutely summable அப்படின்னு சொல்லுவாங்க. So if it is absolutely summable, then it is bounded. Boundedனா it is stable. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் e power t cos omega t. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா it is அடுத்து B ஆப்ஷன். இதுவும் e power t sin omega t. அடுத்து D ஆப்ஷன் e power t cos omega of minus t. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா it has the term e power t. ஸோ e power tங்கிறது என்ன அப்படின்னா it is increasing exponential. It is nothing but increasing exponential. Increasing exponential அப்படின்னு பார்த்தோம்னா அதோட வேல்யூ எண்ட் ஆகாது. இட் கோஸ் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இட் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால அது எங்கே போய் முடியும்னு தெரியாது. ஸோ வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இட் கோஸ் ஆன் இன்க்ரீசிங். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சம்மேஷன் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் எக்ஸ்போனென்ஷியலி ரைசிங். ஸோ எக்ஸ்போனென்ஷியலி ரைசிங் அப்படிங்கிறதுனால இட் பிகம்ஸ் அன்பவுண்டட். ஸோ இது 3 ஆப்ஷன்ல வராது. அடுத்து we have e power minus t. So e power minus t பார்த்தோம்னா decreasing exponential. It is decreasing exponential.
இப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன ஆகணும், ஒரு ஸ்டேஜில் வந்து 0 வந்து ரீச் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஹியர் இட் இஸ் சம்மபிள். இந்த வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியும்னா ஐ கேன் பி சம்மபிள். ஸோ அப்சல்யூட்லி சம்மபிள் அப்படிங்கிறதுனால இட் இஸ் stable. So answer is e power minus t cos omega t. So it is absolutely summable and also it is bounded. Also it is bounded. Okay. So what is the system function or the system described by the difference equation? கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிஃபரன்ஸ் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி சிஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹவு டு சால்வ் திஸ்? ஸோ y of n equal to 0.5 y of n minus 1 plus 2 x of n. Take z transform on both sides. We get x of z is equal to 0.5 z power minus 1 y of z plus 2x of z. So y term அங்க கொண்டு வந்துருங்க. So y of z minus 0.5 z inverse y of z equal to 2x of z. So y of z taking common, I get 1 minus 0.5 z inverse equal to x of z. So x of z opposite side கொண்டு வந்துட்டீங்கன்னா denominatorல வந்துரும். So I get here there will be 2. So 2 divided by 1 minus 0.5 z inverse. So இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is in option 2. Okay. அடுத்து the impulse response h of n for h of z is equal to 2z divided by z minus 0.4 is h of z கொடுத்துருக்காங்க. இதுக்கு impulse response கேட்டிருக்காங்க. ஸோ h of z கொடுத்துட்டு h of n கேட்டிருக்கிறதுனால it is nothing but inverse z transform. Use find inverse z transform. Okay sir. ஸோ இதுக்கு inverse z transform பார்ப்போம். So h of z is equal to 2 into z divided by z minus 0.4. So h of n is equal to 2 into general formula பார்த்தோம் அப்படின்னா a power n u of n. So a power n க்கு z transform எடுத்தோம் அப்படின்னா I will get z by z minus a. So இதே ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, z divided by z minus 0.44. So a is here 0.4. So 2 into 0.4 whole power n u of n. So this is my answer. So the answer இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா yes, it is. Okay. So here the answer is B. Right. So next question. A linear discrete time system has the characteristic equation z cube minus 0.81 z equal to 0. The system is stable, marginally stable, unstable. Stability cannot be assessed from the given information. ஓகே சார். ஸோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு போல்ஸை கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதுலேருந்து நம்ம ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார். எப்படி சார் போல்ஸ் கண்டுபிடிக்கிறது? So my characteristic equation. So my equation is z cube minus
0.81 z is equal to 0. Okay. So இப்போ இங்க z cube இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஒரு z காமனாக எடுத்துருங்க. ஸோ z காமனாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், z ஸ்கொயர் minus 0.81 equal to 0. ஓகே, ஸோ z எடுத்துட்டோமா, அடுத்து இப்போ z ஸ்கொயர் மைனஸ் 0.81 இருக்கு இல்லையா, இதை வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a plus b a minus b. ஸோ ஐ கேட் z plus 0.9 z minus 0.9 equal to 0. So therefore the poles are z equal to 0, 0.9 minus 0.9. So the poles எல்லாமே will lie inside the unit circle. Okay, so இந்த poles எல்லாமே diagram வச்சு பார்ப்போம். X-axis, y-axis, x-axis real part, imaginary part, y-axis. அடுத்து we draw the unit circle. So this is my unit circle with radius 1. So நமக்கு என்னென்ன poles வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, my poles are z is equal to 0. So z equal to 0 எங்க வரும் அப்படின்னா here it is. அடுத்து z is equal to 0.9 எங்க இருக்கும் அப்படின்னா ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்கு, இமேஜினரி பார்ட் கிடையாது. ஸோ here it will be 0.9. அடுத்து minus 0.9. ஸோ minus 0.9 எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா here it will be minus 0.9. ஸோ மூணு போல்ஸுமே 0, 0.9, 0. minus 0.9. all poles lie inside unit circle. ஸோ எல்லா போல்ஸுமே யூனிட் சர்க்கிளுக்குள்ள இருக்கிறதுனால it is stable. So given equation is a stable system. So the given system is a stable system. Okay sir. அடுத்து the poles of the system function are represented in unit circle as shown below. So ஒரு சிஸ்டத்தோட போல்ஸ் எல்லாத்தையும் இந்த டயக்ராமில் காமிச்சிருக்க மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டயக்ராமும் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா மார்ஜினலி ஸ்டேபிளா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே சார், எப்படி சார் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் மார்ஜினலி ஸ்டேபிள் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் இட் இஸ் தி ரூல். ஓகே சார், ஸோ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேபிள் அப்படின்னா poles lie inside unit circle. All poles lies inside unit circle. Okay, அடுத்து unstable அப்படின்னா at least one pole outside unit circle. ஒரு போல் யூனிட் சர்க்கிளை விட வெளியே இருந்தாலும் அது என்னது unstable. So next we move to marginally stable. So marginally stable எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா pole lie at unit circle. ஒரு போல் வந்து யூனிட் சர்க்கிள்லே இருக்கும், அந்த யூனிட் சர்க்கிளோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்ஃபேஸ்லேயே யூனிட் சர்க்கிள்லே இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் மார்ஜினலி ஸ்டேபிள் சார். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் வச்சு இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ கொடுத்துருக்கிறது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துப்போம். ஸோ ஒரு போல் லை அவுட் சைடு தி சர்க்கிள். ஸோ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ செகண்ட்ல பார்த்தோம்னா ரெண்டுமே லை இன்சைடு தி யூனிட் சர்க்கிள். ஸோ இட் இஸ் ஸ்டேபிள். ஸோ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு போல் வெளியே வந்துடுச்சு இல்லையா? ஸோ இந்த ஒரு போல் வெளியே வந்ததுனால இட் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். ஸோ this is the answer. Okay. So next, if all the poles of H of Z are inside the unit circle, then the system is said to be எல்லா போல்ஸுமே inside the unit circle இருந்தால் it is bipostable and causal. Okay sir. So next we move to inverse Z transform. Okay sir. So inverse Z transform கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். So inverse Z transform கண்டுபிடிக்கணும்னா I have first method as long division method. By using long division I can find the inverse Z transform. So second is power expansion method. And third is partial fraction method. And the fourth is residue method. Cauchy's residue method. And 5 is convolution method. ஸோ நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இன்வர்ஸ் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள MCQ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இன்வால்வ்ஸ். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் ஐ வில் பி ஹேவிங் மை எக்ஸ் ஆஃப் இசட் ஆஸ் z square divided by z minus a z minus b இந்த மாதிரி இருக்கும். இல்லை a b's are poles. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உள்ளதை நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டரோட பவரும் டினாமினேட்டரோட பவரையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நியூமரேட்டரோட பவரையும் டினாமினேட்டரோட பவரையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா நியூமரேட்டரோட பவர் must be less than denominator power. நியூமரேட்டரோட பவர் கம்மியாக இருக்கணும், டினாமினேட்டரோட பவர் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. நியூமரேட்டரோட பவர் கம்மியாகவும் டினாமினேட்டரோட பவர் அதிகமாகவும் வர்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இசட் ஸ்கொயர் மேக்ஸிமம் பவர் இஸ் 2. இங்கே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இசட் இங்கே ஒரு இசட் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் மேக்ஸிமம் பவர் as இசட் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே டிகிரி 2, இதுவும் டிகிரி 2 இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, in this case I will do as ஒரு பவர் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இசட்டை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பி இப்படி மாற்றிடுவேன். ஸோ இப்போ நியூமரேட்டரோட பவர் 1, டினாமினேட்டரோட பவர் வந்து 2 வந்துடும். மேக்ஸிமம் பவர் இஸ் 2 அப்படின்னு வந்துடும். ஸோ நவ் ஐ கேன் அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம பண்ணுவோம். வேற என்ன சார் பண்றோம்? இதுக்கு அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி ஐ வில் ஸ்பிளிட் இன்டு சிம்பிள் ஃபேக்டர்ஸ். சிம்பிள் ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸாக நான் என்ன பண்ணுவேன், அதாவது சிம்பிள் ஃபேக்டர்ஸாக நான் என்ன பண்ணுவேன், ஸ்பிளிட் பண்ணுவேன். ஸோ ஏ டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ
plus b divided by z minus b எப்படின்னு split பண்ணி I will be finding a and b. a and b கண்டுபிடிச்சு திரும்ப a and b இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் சார். ஸோ இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ரொசீஜர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் இன்வால்வ்ஸ் அலாட்டிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அடுத்து டிவைடிங் தி நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் டு கெட் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் நம்ம பண்ணல, அது நம்மளோட எய்மே கிடையாது. ஸோ நன் ஆஃப் தி அபோவ் அதுவும் இல்லை. ஸோ டிவைடிங் சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ் இன்டு பார்ட்ஸ் இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இது இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இசட் மைனஸ் ஏ, இசட் மைனஸ் பி இதெல்லாம் என்னன்னா சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ஃப்ராக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன பார்ட்ஸ். ஸோ இந்த சிம்பிள் ஃப்ராக்ஷனை இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், ஸோ இது ஒரு பார்ட், இந்த மாதிரி பார்ட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நம்ம முக்கியமாக பண்ணுறது. ஸோ ஆன்சர் இஸ் சி, டிவைடிங் சிங்கிள் ஃப்ராக்ஷன் இன்டு பார்ட்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் ஃப்ராக்ஷன், இந்த ஃபுல் ஃப்ராக்ஷனை பார்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். ஸோ அடுத்து தி ஃபேக்டர்ஸ் ஃபார்ம்டு ஃபார் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஆர் எ காம்பினேஷன் ஆஃப். இப்போ ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதோட காம்பினேஷன் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா லீனியர் ஃபேக்டர்ஸ், இர்ரெடியூசிபிள் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ், ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ். ஸோ இதில் எதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 லீனியர் ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஓகே, லீனியர் ஃபேக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. இர்ரெடியூசிபிள் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் ஓகே, எஸ் பாசிபிள். அது என்ன இர்ரெடியூசிபிள் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் a டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ரெடியூஸே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் எக்ஸாம்பிள் a டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லை a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இதெல்லாம் வந்து சிம்பிள் ஃபேக்டர்ஸ் இல்லை லீனியர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குவாட்ராட்டிக் இர்ரெடியூசிபிள் குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ். இதுக்கு மேலே ரெடியூஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, கியூப் ரூட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ 1 and 2 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தி ஃபேக்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் தி காம்பினேஷன் ஆஃப் லீனியர் ஃபேக்டர்ஸ் அண்ட் இர்ரெடியூசிபிள் quadratic factors. So 1 and 2 are correct. அடுத்து for a partial fraction method to be followed, partial fraction method follow பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The degree of numerator must be more than the degree of denominator. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா degree of numerator. So numerator must be greater than denominator. Numerator power must be greater than the denominator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this is wrong. இது கிடையாது. The factors formed for partial fraction are combination of linear factors and irreducible quadratic factors. Yes, this statement is correct. அடுத்து degree of numerator must be less than the degree of denominator. Numerator ஓட power must be less than the degree of denominator அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, this statement is true. The statement true. அடுத்து the factors found for partial fraction are combination of linear factors and square roots. So square root வராது சார். Okay, so this statement is wrong. So partial fraction methodல என்னென்ன இன்வால்வ் ஆகுது has to be followed அப்படின்னா linear combination of linear and irreducible factors பண்ணணும். அடுத்து வந்து degree must be numerator degree must be less than the degree of the denominator. இது நம்ம பண்ணுவோம். So 2 and 3 are correct. So 2 and 3 are correct statements. Okay. So அடுத்து power series expansion can be used for getting the inverse Z transform of rational functions only அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சார், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். எதுக்கு வந்து பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ கேன் யூஸ் ஃபார் பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கேன் பி யூஸ்டு ஃபார் rational and irrational. Rational and irrational functions ரெண்டுத்துக்குமே நான் பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ இங்க ரேஷனலுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே சார். அடுத்து இந்த கான்டர் இன்டெக்ரல் மெத்தட், அதாவது கான்டர் இன்டெக்ரல் மெத்தட்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ரெசிடியூ மெத்தட். Counter integral method, it is nothing but residue method. The closed curve C can lie anywhere on the complex plane. So closed curve வந்து எங்க வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. No, this statement is false. ஏன் சார் false அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த closed curve இருக்கு இல்லையா? ஸோ closed curve C must lie in the ROC. இந்த closed curve எங்க இருக்கணும்னா ROCல இருக்கணும் சார். ROCல இருக்கணும், அது வந்து ரூல். ஓகேவா? இவங்க வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. ஸோ அடுத்து if x of z is equal to 1 plus z inverse plus z power minus 2, then x of n is 1 plus z power minus 1 plus z power minus 2 கொடுத்துருக்காங்க. x of n is 1க்கு இன்வர்ஸ் வந்து del. அடுத்து so here I will get del of n minus 1. அடுத்து இங்க z power minus 2 ன்னு சொல்லும்போது it is del of n minus 2. so இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா yes, it is available in option B. so next, the system characterized by the system function h of z is equal to 1 divided by 1 minus 0.5 z inverse plus 2 divided by 1 minus 3 z inverse. What is the h of n if the system is anticausal? இந்த சிஸ்டமே ஃபுல்லாக ஆன்டிகாசல். ஃபுல்லாக ஆன்டிகாசல் அப்படின்னா ரெண்டுமே ஆன்டிகாசல்லாம் இருக்கணும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they have given h of z. so h of z is equal to h of n கண்டுபிடிக்கணும் நம்ம, ஆனால் ஆன்டிகாசலுக்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ h of z is 1 divided by 1 minus 0.5 z inverse plus 2 divided by 1 minus 3 z inverse. so h of n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா apply inverse z transform. so இதில் பார்த்தோம்னா it is ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 divided by 1 minus a z inverse இருக்கு. ஸோ இதுக்கு inverse z எடுத்தோம்னா, ஸோ if I get inverse z transform, I will get a power n u of n. The answer is a power n. okay. ஸோ இங்கே a என்னன்னா it is 0.5. ஸோ 0.5 whole power n. அடுத்து plus 2 into இங்க a வந்து 3. so 3 power n. ரைட்டா? ஸோ u of n அடுத்த பிரச்சனை வந்து u of n u of minus n minus 1 அப்படிங்கிறது தான். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is anticausal. ஓகேவா? ஸோ u of n போட்டோம்னா it will be causal. u of n minus 1 அப்படின்னா it is non-causal or anticausal. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்டிகாசல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. ஸோ யூ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. ஓகே சார். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு ஆன்டிகாசல்னு சொல்லும் போது இங்கே ப்ளஸ் இருக்கா, அப்போ இங்கே என்ன வந்துடும், ஐ வில் பி கெட்டிங் மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ ஐ வில் பி கெட்டிங் ஹியர் எம் மைனஸ். ஓகே சார். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹியர் இட் இஸ் மைனஸ் ஆஃப் 0.5 whole power n plus 2 3 power n u of minus n minus 1. Okay sir. So இந்த answer எங்க இருக்கு? Yes, it is available in C. Okay sir. So consider the z transform x of z is equal to 5z square. So x of z கொடுத்திருக்காங்க. So x of z is 5 z square
plus 4 z power minus 1 plus 3. Z lies between 0 to infinity. So inverse Z transform for x of n is எல்லாமே del u இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 z ஸ்கொயருக்கு என்ன வரும் அப்படின்னா இட் இஸ் del of n plus 2 டைம் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில், அதில் வந்துடும் இது 4 del of n minus 1 plus 3 del of n. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 del of n plus 2 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது ஏ அண்டு சி. அடுத்து பார்த்தோம்னா 4 del of n minus 1. ஸோ 4 del of n minus 1 இதில் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 3 del of n. ஸோ இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சாய்ஸ் சி வராது. ஆன்சர் இஸ் சாய்ஸ் ஏ. கரெக்ட் ஆன்சர். ஓகே. So next is solution by difference equation. So solution by difference equation based பண்ணி உள்ள problems, based பண்ணி உள்ள MCQ questions we will see in next video. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z transform பேஸ் பண்ணி உள்ள MCQ questions பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி உள்ள MCQs நம்ம பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் Z transform பேஸ் பண்ணி உள்ள MCQ questions நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we will see solution by difference equation. Thank you viewers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. Thank you.